மும்பை மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அப்போ மும்பை ஆர்சிபி மேட்சோட பாண்டியாவுக்கு ஒரு ஸ்கேம் பண்ணி விட்டானுங்க. மும்பை இந்தியன் டீம்ல இருக்கிற சூரியகுமார் யாதவ், அப்புறம் வேற யார், ரோஹித் சர்மா. நம்ம மேட்ச் பார்க்கறதுக்கு ஈக்குவலான ஆர்வமாக அந்த மான்கும்பு ஃபைட்டு பார்க்கறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆக்சுவலாக இவங்க நம்ம போன வருஷத்தோட அந்த உட்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா அது இன்னும் கிடையாதுன்னு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த தோத்ததும் பாண்டியாவை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க, பாண்டியா பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம மேட்ச் வந்து நான் அந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு பால் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்தேன். ஃபீல்ட் செட்டில் வந்து லிட்டரலி வந்து சூர்யா ஒரு பாலுக்கு வந்து பாண்டியா அந்த ஓவர் போடுறாரு, முக்கியமான ஒரு 17 ஓவரோ 18 ஓவரோன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கவர்ஸ்ல சூர்யா நிக்கிறாரு. அவர் சொன்ன இடத்துல இருந்து சூர்யா அவர் சொன்ன இடத்துல நிக்காம கொஞ்சம் வந்து தள்ளி நின்று இருந்தாரு. அது வந்து அவர் சொன்ன இடத்துல கரெக்டா பால் போயிட்டு அது வந்து கேட்சும் போச்சு, 4ம் ஆயிடுச்சு. பாண்டியா வந்து என்ன சொல்ல முடியும்? இப்போ இதே ஒரு சின்ன பையனா இருந்தா பாண்டியா வந்து திட்டலாம், இல்ல ஏதாவது சொல்லலாம். ஆனா வந்து இப்ப அந்த டீம்ல வந்து சூர்யா ஆகட்டும், ரோஹித் ஆகட்டும், நம்ம எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. பட் ஆனால் நீங்க ஒரு டைம் அந்த மேட்சை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாண்டியாவும் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸு, குறிப்பா பும்ரா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் இன்னொருத்தவன் திலக் வர்மா. இந்த டீம் கரெக்டாக இவனுக்கு தான் ஒரு டீம். இவனுக்கு சேர்ந்துட்டு பும்ரா கூட விட்டுடலாம். அதில் இவனுங்கெல்லாம் சேர்ந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆஸ் அ கேப்டனா பாண்டியாவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பும்ரா விட்டுலான்னா பும்ரா வந்து இப்போ எப்படின்னா பும்ரா இவங்க கூட சேர்ந்துருக்கிறாரா அப்படின்றது அதை தாண்டி பும்ரா டீமோட ஜெயிக்கணுன்ற இன்வால்வ்மெண்ட்ல நான் 4 ஓவர் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, எனக்குன்னு ஒரு நேம் இருக்கு. நான் பும்ரா நான் வந்து 4 ஓவர் நறுக்குன்னு போட்டு போவேன் அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர அந்த கேமோட நம்ம வந்து நம்ம டீம் ஜெயிக்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு பவுலிங் போறாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வச்சுட்டு அவங்க இப்படி தோக்குறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த டீமுக்குள்ளேயே நிறைய டீமோட கெமிஸ்ட்ரி ரொம்ப ப்ராப்ளமா இருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இது சூர்யா அணின்னு ஒன்று, பும்ரா அணின்னு ஒன்று, திலக் வர்மா அணின்னு ஒன்று, ரோஹித் சர்மா அணி ஒன்று, இந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு இருக்கனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் வரும் உங்களுக்கு இதை சொல்லும் போது. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கிறதுனால தான் மும்பையால் வந்து அவங்க ஒரு டீமாக விளையாட மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆக்சுவலாக பாண்டியா மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து யாருக்குமே இருக்காது. ஆக்சுவலாக இது ருத்ராஜுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து கோச்சிலேருந்து ஈவன் வந்து நம்ம ஃபேன்ஸுமே கூட மேட்ச் முடிஞ்சவொடனே திட்டினாலுமே அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேக் தான் பண்ணியிருக்கோம் ருத்ராஜை. அவ்வளோ தூரம் பேக் பண்ணியுமே அவன் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு சொதப்பிட்டு இருக்கான். ஆனால் வந்து பாண்டியா வந்து அவனை ஆன் ஃபீல்டில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. எல்லாத்தையும் இவங்க எல்லாரையும் சமாளித்து அவனும் வந்து ஓரளவுக்கு அவன்கிட்ட இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் போட முடியுது. அவனால் முடிஞ்சதை ஏதோ செய்கிறான். ஆனாலும் வந்து அவங்க டீமாக வந்து அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அது ஆக்சுவலாக தோக்குது. இந்தியன்ஸ் பாண்டியா பற்றி பேசும்போது பாண்டியா பார்த்தா நமக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பாண்டியா வந்து இடையில ஏதோ அடிபட்டுச்சான்னு நினச்சோம். ஆனால் கீழே உட்காந்துருவார் போகிறோம். அவ்வளோ ப்ரெஷர் அவருக்கு மண்டையில் ஏறிச்சு. கீழே உட்கார அந்த மூமெண்ட் கூட நீங்கள் கவனிச்சு பார்த்தா நான் கூட ஏதோ அடிபட்டுச்சுன்னு பார்த்தா ப்ரெஷர்ல தான் உட்காந்துட்டு வெளியில இருந்தா ஒரு புது டீம் குஜராத் என்ற ஒரு பேட்டிங்லயும் பார்க்கலாம். அந்த ப்ரெஷர் பாண்டியாக்கு இருக்கிறத பாண்டியோட பேட்டிங் நார்மலா கூல் ஆடுவாரு. ஆனா ஒரு மாதிரி கான்சியஸா இல்லாத மாதிரியே விளையாண்டாரு. ஒரு குஜராத்ன்ற ஒரு புது டீம் அவர் கிடைச்சது. அழகா முதல்ல டெபியூ சீசனே வந்து கப் அடிச்சாங்க. செகண்ட் சீசன் வந்து ஃபைனல் வந்தாங்க. லாஸ்ட் 2 பால்ஸ்ல தான் தோத்தாங்க ஆக்சுவலா. ஸோ வந்து அருமையாக ஒரு புது டீம் கிடச்சி சூப்பராக தனக்குன்னு தோனி மாதிரி வந்து தனக்குன்னு ஒரு லெகசியை வந்து ஐபிஎல்ல கிரியேட் பண்ணிடலாம். பாண்டியா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம எங்கே நம்மளை வேணான்னு சொல்லி துரத்தி விட்டாங்களோ அதே டீமுக்கே திரும்ப நம்மளை வந்து அதை விட ஹை டிமாண்டாக நம்ம போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இந்தியன் டீமில் இருக்கிற கேப்டனை கூட வந்து நம்மளை வந்து அவனை ரோஹித் சர்மாவை சேக் பண்ணிட்டு நம்மளை வந்து கேப்டனாக போடுறாங்கன்னா நம்ம அவ்வளோ பெரிய கெத்தோட போகிறோன்னு நினச்சி திரும்ப போனவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து பாண்டியாவுக்கு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து பாண்டியா அதை மிஸ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். அவர் அந்த ஆஃபரை வந்து டினை பண்ணிட்டு குஜராத்லேயே இருந்திருந்தாருன்னா இப்போ ஆக்சுவலாக பாண்டியா போனதுக்கப்புறம் குஜராத்தும் படுத்துக்கிச்சு. ஸோ வந்து பாண்டியா வந்து அங்கேயே இருந்திருந்தாருன்னா பாண்டியா தனக்குன்னு ஒரு ஓன் லெகசி கிரியேட் பண்ணியிருக்கலாம். மும்பையும் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆடி இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டியா அங்கே போனதுனாலே அவங்களுக்குள்ளேயே அந்த ஈகோ கிளாஷ் வந்து கடுமையாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து இவ்வளோ நல்ல டீம் வச்சிருந்தோம் பிளே ஆஃப் போவாங்களான்ற டவுட் இப்போ லைட்டாக கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி 2 மேட்ச் தோற்றதும் நமக்கு அந்த மாதிரி தோணலை. ஆனால் அவங்க லாஸ்ட் மேட்ச் தோற்றதுல அந்த ஆன்ஃபீல்ட்லேயே நிறைய தெரிஞ்சுது. இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாஷு, ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து பெருசாக ஒரு டீமாக விளையாடாத அந்த விஷயங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சது. பேட்டிங்கில் எஸ்பெஷலி வந்து திலக்காகட்டும் சூர்யாவாகட்டும் ஏனாதானு ஆடுற மாதிரி தான் இருக்குது. சூர்யாலாம் அவர் வந்து அவர் கேப்டனாக இருந்தால் இப்படி ஆடுவார் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. சூரியகுமார் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் வந்து அவர் ஆடின சூரியகுமாரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் எப்படி ஆடுவாருன்னு தெரியும். 200+ சேஸ்லலாம் அவ்வளோ கூட நல்லா ஆடக்கூடியவர் வந்து சும்மா அந்த எனக்கு அந்த ஒரு ஷாட் தான் தெரியுன்ற மாதிரி ஆடுறாரு. எப்படி வில்லிய ஷாட் அடிக்கிறாங்க
அந்த ஒரு ஷாட் தான் அவரோட பாசிட்டிவ் அதுதான். ஆனால் அதை தாண்டி வேற எந்த ஏரியாலையுமே அவர் ஹிட் பண்ண ட்ரை பண்ணல. கடைசியில் அந்த ஷாட்டும் கூட உருப்படி ஆடாமல் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி திலக் அவுட்டும் ரொம்ப என்னமோ கேஷுவலாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அந்த மேட்சை வந்து. ஆக்சுவலாக மும்பை ஆர்சிபின்றது ஒரு ஹை வோல்டேஜ் கிளாஷ் தான். ஆனால் அவங்க அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் தெரில. பாண்டியாவை தவிர யாரும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தோத்தா அவன் தானே பதில் சொல்லணுன்ற மாதிரி அதை எடுத்து அப்படி தான் நமக்கு தெரிஞ்சுது பார்க்குறக்கு. ஆனால் மும்பை ஃபேன்ஸ்லாம் வழக்கம் போல் வந்து பாண்டியா மேலே பழி தூக்கி போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க.